जय जयकारे जय जयकारे। தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் ஆறுமுகமங்கலம். தைரியம் இருந்தா வாழ. அல்லாஹு அக்பர். தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஊர்ரா. தெரியாதவனை நம்பி வெளியூர்லாம் போகாதடா. அப்பா சொல்கிறேன் கேள்றா. என் லைஃப்ல நான் எடுத்த ஒரு மிகப்பெரிய டிசிஷன். யாருன்னே தெரியாத ஒருத்தனை பார்க்க 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். ஐயா, ஆறுமுகம் எப்படி போகணும்? எனக்கு தெரியல தம்பி, அங்க வேற யாருக்கிட்டையாவது கேள. ஏற போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள வரும். இங்க பஸ் எல்லாம் வராது. ஒன்று நடந்து போனோம், இல்லைன்னா யாருக்கிட்டயா லிஃப்ட் கேட்டு போனோம். ஆறுமுகமங்கலம் இது ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஊர்லாம் கிடையாது. ரொம்ப அமைதியான ஒரு கிராமம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சபீரா தம்பி, அவன் இந்துலேருந்து முஸ்லீம் மாறிட்டான். அதனால எங்கள் ஊருக்காரங்களுக்கும் அவனை பிடிக்கிறது இல்லை, அவங்க ஊருக்காரங்களுக்கும் அவனை பிடிக்கிறது இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான். ப்ரோ, உங்களுக்கு சபீர் எங்கே இருப்பாருன்னு தெரியுமா? அவன் தான் எங்கேயாவது சின்ன பையனில் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பான், இல்லைன்னா எங்கேயாவது தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருப்பான். இந்த தனிமைக்கு என் மீது என்ன கோபமோ உயிர் குத்தி. சபீரா அவன் ஒரு கிறுக்கன். என் கூட தான் அவன் படித்தான். இப்போ இங்கக்குள்ள எங்கேயாவது கிறுக்க பிடிச்சி ஊருக்குள்ள சுற்றிட்டு இருப்பான் அவன். சுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியகநாதனுக்கு சுபமங்களம். தம்பீர் அவன் ஆளு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருப்பான். நான் சரியான பைத்தியம். ஊர் பயிலுவ யாரு கூடயுமே சேரவே மாட்டான். நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு அங்கெங்கன்னு சுற்றிட்டு இருப்பான். அவன் பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்கு. அது ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். 4-5 வருஷத்துக்கு முன்னால ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டி இருந்திருந்தான். அவன் மூலயமா தான் எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரு முழுக்க இங்க தான் இருக்காரு. நாளைய நாள் நல்லதா வருமா? என் பழைய நினைவுகளும் வலிகளும் கேட்கின்றன, எப்போது வரும் என் விடியல்? காலங்காலமா காத்திருக்கிற என் கனவும் மண்ணோட சேர்ந்துதானா மறைந்து போயிருமா? யாராவது ஒருத்தர் என் கையை பிடிக்க வலிகளுடன். யார நீ இங்க போய்கிட்டு இருக்கா? அவன் ரொம்ப பாவம்ல. ஏன்னா அவன் நம்ம ஊர் சாமி கும்பிட்றதுனால அவங்க ஊருக்காரங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, நம்ம ஊருக்காரங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்கல. அவனுக்கு கல்யாணமும் ஆகல, 30 வயசு தாண்டி போச்சு பாத்துக்க. வேலை தேடி சென்னைக்கு போனான். நல்ல சம்பளம் தான், 1.5 லட்ச ரூபா சம்பளம் தான் வாங்கினான். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு திரும்பி வந்துட்டான். என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அவனுக்கு நேரமே ரொம்ப சுத்தமாக சரியில்லை. அவனை ஊரு விட்டு வேற விலைக்கு வச்சுட்டாங்க. ராத்திரி மட்டும் தனியாக போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வருவான். கூடவே இருந்து நல்லா பார்த்துப்பான். இடத்துல சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பான் பார்த்துக்க. அப்போதான் எனக்கே அவனை தெரியும். சொல்ல முடியாது இவனை. அவன் எங்கே வேணா இருப்பான். மரத்து மேலே கிடப்பான்பான், அதுக்காக தோட்டத்துக்குள்ளே இருப்பான். எங்கே இருப்பான்னே சொல்ல முடியாது பார்த்துக்க. தனியாக உட்காந்து புலம்பிகிட்டே இருப்பான். ஆற்று சைடில் இருப்பான், குளத்து சைடில் இருப்பான், கோயில்கிட்ட கூட இருப்பான். எங்கே இருப்பானே சொல்ல முடியாது. சபீர் என் பக்கத்தில் தான் இங்கே இருக்காருன்னு தெரியுது. ஆனால் அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அவரை என்னால் பார்க்க முடியல. நான் ஏன் அவரை தேடி வந்தேன்னு தானே கேட்குறீங்க? ஏன்னா அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன்.
இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பைத்தியம். தனியாக உட்காந்து உளறிட்டு இருப்பார். ஆனால் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு அவருக்கு தான் தெரியும். தனியாக உட்காந்து உளறிட்டு இருந்ததை பார்த்த யாருமே அவர் முன்னாடி இருந்த கேமராவை பார்க்கவே இல்லை. சபீர் ஒரு ஃபேமஸான யூடியூபர். அவர் பல விருதுகள் அவார்டுகள்லாம் வாங்கியிருக்காரு. பல மேடைகள் ஏறி பல்லுயிர் தகவல் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு. செடி கொடி பூச்சி இயற்கையில் உள்ள எல்லா உயிரினத்தை பற்றியும் தகவல் சேகரித்து அதை ஷேர் பண்ணிட்டும் வராரு. கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராமில் பேசி அவரை நம்பரை வாங்கி அவரை பார்க்கலான்னு வந்திருந்தேன். கடைசியில் அவரை பார்க்காமலே போயிட்டு இருக்கேன். தனிமை காதலனே என் தாய் தமிழ் மகனே சிந்தையின் சபீரே உன்னை காண தவம் நான் செய்த ஏல இல்லை என்ன சொன்ன மாதிரியே வண்டியால இவ்வளோ தூரம். சபீரண்ணா எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும். எப்போம்ல வந்த? எப்படின்னா அந்த ஊர்லலாம் இருக்கீங்க? உங்களுக்கு பின்னாடி என்னென்னலாம் பேசுகிறாங்க தெரியுமா அந்த ஊரில்? தம்பி, இந்த உலகத்தில் உள்ள எல்லார் மேலேயும் 3 விதமான பார்வைகள் விழும். முக்கால்வாசி பேர் நம்மளை கிறுக்கணும் பைத்தியக்காரனும் தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக ஒரு சிலர் மட்டும் நம்மளை பாவனும் நம்மளோட வலிகளையும் கஷ்டத்தையும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஆனால் 3வதாக ஒரு பார்வை இருக்குது பார்த்தியா, அது நம்மளோட பார்வை. அது மட்டும் தெளிவாக இருக்கணும். நான் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை நிறைய பேரோட ட்ரீம் லைஃப். போட்டி, பொறாமை, சண்டை, கோபம் இது எதுவுமே இல்லாமல் தனி ஒரு உலகத்தில் கிராமத்தில் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வாங்காத அவார்டே கிடையாது. தேவைக்கு அதிகமாகவே சம்பாதிச்சிட்டேன். இந்த ஊருக்காரங்க என்னை பற்றி என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் எனக்கு அவங்கள விட இந்த ஊரை பற்றி நல்லா தெரியும். நான் சொன்னது ஊரை பற்றி. பிடிச்ச வேலையை பார்க்குறவங்க இந்த உலகத்தில் ரொம்ப கம்மி.